மகர ராசி நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? ஆக உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார், 3ல் சனீஸ்வர பகவான், மீனத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். ஆக லக்னாதிபதியும் 2க்கு உண்டான அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அது ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். ஆக ராசிநாதனே சனீஸ்வரன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது தைரிய வீரிய ஸ்தானம் இருக்கும். ஆக உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் குடும்பஸ்தானத்தில் அந்த ராகு பகவான் 2ல் ராகு இருக்கிறது. நீங்கள் பேசுறது கொஞ்சம் நிதானமாக பேசணும், பொறுமையாக பேசணும். அந்த சூழ்நிலை உங்களை பொறுமையாக இருக்க விடாது. அதிலிருந்து நீங்கள் தப்பித்து அந்த பொறுமையை காக்கணும். அந்த பொறுமையை காப்பாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்கள் எல்லாம் 7.5 சனியில் ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்னும் ஒரு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா 7.5 சனி விடுதலை ஆகலை, திருக்கணித பிரகாரம் விடுதலை ஆகலை, 7.5 சனி இருக்கிறாங்க. ஆக சனீஸ்வர பகவான் தான் விடுதலை ஆகிட்டார். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் அவர் ஒரு சிரமத்தை கொடுப்பார். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. அடுத்து ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு இழந்ததெல்லாம் மீட்டெடுக்க போகிறீங்க. எல்லா சிறப்பும் உங்களுக்கு தான் தேடி வரப்போகுது. ஆக அங்கே 2ல் இருக்கும்போது அங்கே 8ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் கேது இருக்கார். அவரும் உங்களுக்கு ஒரு சில கடனை கொடுத்துட்டு யாருக்கும் ஜாமீன் போடுறது, யாருக்குன்னா நான் தரேன் நீங்கள் போங்க, அவரை விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன், அடுத்து உங்களுக்காக முன்னாடி நிற்காதீங்க. நின்று பட்ட கஷ்டம் போதும். 7.5 சனியில் நிறைய சிரமங்களை பட்டுட்டீங்க. ஆக உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் பேச்சை நிதானமாக உங்களுக்கு கொண்டு வரணும். ஆனால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் வேகமாக பேசுகிறீங்க. மற்றபடி பொன் பொருள் சேர்க்கை மற்ற எல்லாமே சிறப்பான ஒரு நிலையில் தான் இருக்குது. 7ஆம் இடத்துல வரும்போது 2026 ஜூன் மே மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் சிரமப்பட்டு மேலே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இனிமேல் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்களே பார்த்து அதிசயப்படக்கூடிய அளவுக்கு, நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே நல்லா இருக்குது. ஆடை ஆபரணங்கள் சொத்து சேர்க்கை நல்லா இருக்குது. உங்களை சார்ந்தவங்களும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நீங்கள் யாருக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்களோ அத்தனை பேரும் முன்னாடி விட்டு போன கடன் தேடி வரும். அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சௌக்கியமாக இருப்பீங்க. மகர ராசி நேயர்கள் இன்னும் ஆலய தரிசனங்கள் சிறப்பாக இருக்குது. காசி ராமேஸ்வரம் போகக்கூடிய பாக்கியம் உங்களை தேடி வரப்போகுது. வரதை பயன்படுத்திங்க. அங்கே மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமேல சௌக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு பரிகாரமாக இந்த காளி வராகி அம்மன் அந்த ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யுங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அங்கே சாமி பாத்திரத்தில் வச்சுட்டு வாங்க. காளி கோயிலுக்கு போனால் அந்த இழுப்ப எண்ணெய் இந்த எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஒரு அர்ச்சனை அபிஷேகம் செய்யுங்க. இந்த ராகு கால பூஜை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாமே மகிழ்ச்சியான ஒரு நிலைக்கு நீங்கள் வர போகிறீங்க. இன்னும் கடந்து வந்துட்டீங்க. இன்னும் 2-3 மாதத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு பலன் காத்துட்டு இருக்கு. வாழ்த்துக்கள்.